எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷலா ஒரு 4 பிராண்டோட குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது ரொம்பவே டேஸ்டியா இருக்கு, எது பெஸ்டா இருக்கு மார்க்கெட்ல அப்படிங்கறத நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். எடுத்திருக்கிற 4 பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா MTR, ஆஷிர்வாத், ஆச்சி, 777. இந்த 4 பிராண்ட் தான் நான் இன்னைக்கு செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு, எதோட டேஸ்ட் வந்து பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ 4மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர்ல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா buy one get one free, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீல இருக்கு. எல்லாத்தோட குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சிமிலரா தான் இருக்கு. எல்லாத்தோட ப்ரிப்பரேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதே ப்ரிப்பரேஷன்ல நம்ம எல்லாமே வந்து செய்யலாம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னொன்று பத்தியும் கொஞ்சம் குட்டி டீடைல்ஸ் பார்த்துடலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா MTR வந்து 175 கிராம் குவான்டிட்டி இருக்கு. அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபாய். அடுத்து வந்து ஆஷிர்வாத், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 175 கிராம் 130 ரூபாய் ரேட். அடுத்து ஆச்சி, இதுவுமே 175 கிராம் 130 ரூபாய் ரேட். அடுத்து 777, இது மட்டும் 5 கிராம் அதிகமாக தராங்க, 180 கிராம். அண்ட் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தை விட 2 ரூபாய் கம்மி, 128 ரூபாய். ப்ரிப்பரேஷனுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு குலாப் ஜாமுன் மாவுக்கு 1/4 பங்கு தண்ணி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சுக்கணும் மாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணோம். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நாங்கள் வந்து எடுத்துக்கல, அதுலேருந்து கொஞ்சமாக தான் எடுத்திருந்தோம் ஒரு அளவு. ஸோ அந்த அளவுக்காக 1 பங்கு இந்த கிளாஸில் எடுத்துக்கிட்டோம். அதே கிளாஸ் அளவு இன்னொன்று இருக்குது, அதில் வந்து 1/4 பங்கு தண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ வீடியோ பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக செஞ்சேன். நீங்கள் செய்யும்போது நீங்கள் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே போட்டு செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யும்போது அந்த பேக்கெட் ஃபுல்லாக அளந்துக்கோங்க ஏதாவது ஒரு பாத்திரத்தில். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் 1/4 பங்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பிசைஞ்சுக்கோங்க. மொத்தமாக 1/4 பங்கு தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிசைஞ்சுக்கோங்க. அதனால சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. உங்கள் கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டே இருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் குலாப் ஜாமுன் நல்லா சூப்பராக வரும். முதல்ல நம்ம MTR மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசைஞ்சுக்கலாம். ஸோ இதோட மாவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு நைஸாலாம் கிடையாது, கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கு அப்படின்னு சொல்வேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு டார்க்காகவே இருக்கு இதோட கலர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷிர்வாத் வந்து கலக்கலாம். இதோட மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நைஸாக இருக்கு, நல்லாவே சாஃப்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு இதோட டார்க்னஸ் பொறுத்த வரைக்கும் MTR விட இது கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னே நான் சொல்வேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஆச்சி பண்ணுவோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கு மாவு, ரொம்ப சாஃப்டாக நைஸாலாம் கிடையாது. அண்ட் இது வந்து எல்லாத்த விடவே ரொம்பவே டார்க்காக இருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே டார்க்காக இருக்கு, என்ன சொல்றது, ரொம்ப டார்க் கலர்ல இதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மனமா இருந்துச்சு மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் கோவாவோட அளவு வந்து அதிகமாக செய்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கலருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கு அண்ட் வாசனையுமே நல்லா வருது. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து 777 வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணலாம். இதோட பவுடருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக நைஸாக இருக்கு. அண்ட் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக இருக்கு கலர். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், மற்ற 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லைட்டஸ்ட் கலர்னு சொல்வேன். ரொம்பவே லைட்டாக வெள்ளை கலரில் கிட்டத்தட்ட இருக்கு, ஒயிட் ப்ளஸ் க்ரீம் கலர் அந்த மாதிரி சொல்லலாம். டார்க்காலாம் சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் கலர்ஸ் அதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஊற வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு 5 நிமிஷம் அதை தனியாக எடுத்து வச்சிருங்க ஊறட்டும். அண்ட் 5 நிமிஷத்தில் நீங்கள் ஃபேன் அண்ட் அங்கெல்லாம் வைக்காதீங்க, ஈஸியாக ட்ரை ஆகிடும். அப்படி நீங்கள் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஆயில் இல்லைன்னா நெய் வந்து தடவி வச்சுக்கலாம். ஸோ தட் அது ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குட்டியாவோ இல்லை மீடியம் சைஸ்லையோ பண்ணுங்க. ஏன்னா ஜீரால விட்டதும் நமக்கு குலாப் ஜாமுன் வந்து நல்லாவே வந்து உப்பி பெருசாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எடுத்தோடனே பெருசாக பண்ணிட்டீங்கன்னா அது இன்னுமே பெருசாக வரும், உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. குட்டியாவே உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டி நல்லா சாஃப்டாக வந்து எந்த ஒரு அந்த நீங்கள் உருண்டையை பார்க்கும் போதே விரிசல் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டைகளை உருட்டிக்கோங்க. உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிக்கலாம். எண்ணெய்
இல்லைனா நெய் எதில் வேணால் நீங்கள் பொரிக்கலாம், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். அதை ஊற்றிட்டு சூடானதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் உருண்டைகளை வந்து பொரிச்சு எடுக்கலாம். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஈஸியாக கருகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், ஸ்லோவாக தான் ஆகும். அதுக்குன்னு வந்து தீயை ஏற்றி வச்சிடாதீங்க, அப்புறம் நமக்கு டேஸ்ட்டே இருக்காது. அண்ட் குலாப் ஜாமுனும் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிடும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பொறுமையாக அந்த குலாப் ஜாமுனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த ஒரு ரெட் கலர் பிடிக்கும்னா நீங்கள் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுனை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வந்தால் பிடிக்குமோ, பொன்னிறமோ இல்லை நல்லா டார்க்காக வந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. குலாப் ஜாமுன் உருண்டைகளை போட்டுட்டு உடனே கரண்டி வச்சு கிளறாதீங்க, கொஞ்ச நேரம் எண்ணெயில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே நீங்கள் கரண்டி வச்சு நீங்கள் கிளறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரிசல் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விரிசல் விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு குட்டி டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்டி உடனே வைக்காதீங்க. குலாப் ஜாமுன் உருண்டைகளை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி பொன்னிறம் வர வரைக்கும் நீங்கள் பண்ணிட்ட பிறகு உங்களோட குலாப் ஜாமுன் உருண்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை ஆறட்டும், கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே போதும். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஆறிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம ஜீரால போடலாம். ஏன்னா நீங்கள் சுட சுட இருக்கும் போதே போட்டிங்கனாலும் அது உடையறதுக்கும் விரிசல் விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால பொறுமையாக அது கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ் பிறகு நீங்கள் இதை சக்கரை பாகில் போட்டுக்கலாம். சக்கரை பாகு செய்யறதுக்கு வந்து என்ன செய்முறைன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சக்கரை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். சக்கரை வந்து நல்லா கரைஞ்சு வந்தாலே போதும், நமக்கு வந்து பாகு ரெடி ஆயிடும். ரொம்ப பாகு மாதிரி எடுக்கணும், கம்பி பதம் அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் சக்கரை கரைஞ்சு ஒரு கொதி வந்தா போதும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே போதும். அண்ட் நீங்க ஈக்குவலா எடுத்துக்கணும். இந்த பேக் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 4த்துக்குமே 800 கிராம் சக்கரை வேணும்னு போட்டிருக்காங்க. அதாவது 800 கிராம் சர்க்கரைக்கு 800 கிராம் தண்ணி தேவை, அதாவது ஈக்குவல் குவான்டிட்டி. அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன். ஸோ இந்த ஒரு பேக்கெட் நீங்க ஃபுல்லா செய்றீங்க அப்படின்னா நீங்க 800 கிராம் சர்க்கரை எடுத்துக்கணும். அண்ட் அதே அளவுக்கு 800 மில்லி தண்ணி சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு ஒரு கொதி வந்ததும் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க வேணா எசன்ஸ் இல்லை ஏலக்காய் பொடி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் மனமா இருக்கிறதுக்கு. ஸோ நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கொதி வந்ததும் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தான் நாங்க அளவு எடுத்து பண்ணியிருந்தோம். மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அளவா 4 பேக்குமே நாங்க எடுத்திருந்ததுனால நாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா 800 கிராம் சர்க்கரை 800 மில்லி தண்ணி தான் சேர்த்திருந்தோம். இப்போ நீங்க வந்து சப்போஸ் ஒரு பேக்கெட் ஃபுல்லா இருக்கிற குலாப் ஜாமுன்லாம் வேணாம், வேஸ்டா போயிடும், அப்பப்போ செஞ்சு சாப்பிட போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கப் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த ஒரு கப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 கப்புக்கு வந்துட்டு ஒரு பேக் ஃபுல்லா வந்திருந்தது, நாங்க அளந்து பார்த்ததுல. ஸோ அந்த மாதிரி நீங்க வெறும் ஒரே ஒரு கப் பண்றீங்கன்னா இந்த மாதிரி 5 குலாப் ஜாமுன் தான் வரும். அதே உங்களுக்கு போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல போட்டா 5 வரும், குட்டி குட்டியா போட்டா ஒரு 10 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு கப்பே போதும் அப்படின்னா நீங்க வந்து அந்த ஒரு கப்புக்கு நீங்க 200 கிராம் சர்க்கரை சேர்த்தாலே போதுமானது. ஸோ இது யாராவது கொஞ்சம் கொஞ்சமா செய்யறவங்களுக்கு நான் இதை சொல்றேன். அண்ட் மீதி மாவை நீங்க அப்படியே போட்டு வைக்காம, அதை அப்படியே சுருட்டி வைக்காம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காத்து போகாம ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அந்த மாவு. ஸோ நீங்க எப்பயாவது நீங்க வந்து குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல இருக்கும்போது ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஊற விட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு அரை மணி நேரத்துல 1 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ஜீரால வந்து குலாப் ஜாமுன் ஊறி நல்லா புஃப்னு குண்டு குண்டா சூப்பரா இருக்கும். ஸோ இது 1/2 hour கழிச்சு ஊறினதும் நான் உங்களுக்கு டெஸ்ட்ல சொல்றேன். டேஸ்ட் பண்ணி பார்த்து ஒன்னொன்னு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அண்ட் எது வின்னர், இதுல எது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அது வந்து நீங்க மேபி இந்த தீபாவளிக்கு வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஸோ லவ்லீஸ், இப்போ நம்ம டேஸ்டிங் செஷனுக்கு வந்தாச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா MTRோடது. ஸோ இப்போ நம்ம ஒன்று டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது ஷேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஓகே ரைஸ். ஸோ கைண்ட் ஆஃப் நார்மல் டேஸ்ட் இருக்குது, குலாப் ஜாமுன் டேஸ்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாதோடது ரைஸ். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. MTRை விட இது எனக்கு ரொம்பவே இதோட டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு, நல்ல டேஸ்டியாக இருக்குது. ஸோ மீதி 2 பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரேட்டிங்கோடு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து எது ரொம்ப நல்லா இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு நான் ரேங்கிங்கும் கொடுக்குறேன். ஸோ ரைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சியோடது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே விரிசல் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல, எல்லாமே நல்ல குண்டு குண்டாக வந்திருக்கு. ஸோ ஆச்சியோடது தான். இதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுவும் ஆசீர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேமாக இருக்குது.
ஒரு ஸ்டெப் மேலே ஆச்சி விடுறது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு டேஸ்ட். இன்னும் ஒன்று இருக்குது, ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபைனலாக 4வது வந்து பார்த்தீங்கன்னா 777 பிராண்டோடது பாருங்க, 777 பிராண்ட். ஸோ இந்த தடவை தான் நான் இவங்களோட குலாப் ஜாமுன் மிக்ஸே பார்க்குறேன். இந்த இயர் தான் வந்திருக்கான்னு தெரியல. பட் இதில் வந்து நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற குலாப் ஜாமுன்னா இப்போ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் வந்து பெருசாக இருக்குது, ரொம்பவே குண்டு குண்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்து பார்ப்போம். இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை விட இது ரொம்பவே சாஃப்டாக எனக்கு தெரியுது. செம்ம சாஃப்டாக இருக்குது. அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், ஃபைனலாக நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மொமெண்ட், இந்த 4ல் எது பெஸ்ட், எது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு ஆர்டராகவே சொல்கிறேன். நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா MTR இருக்குது. 4மே டேஸ்டியாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் அந்த டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கொஞ்சம் கம்மி டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் MTR. அதனால அது வந்து கடைசி பொசிஷன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத். அது உண்மையுமே டேஸ்டியாகவே இருக்குது. அண்ட் அகெயின் அந்த டேஸ்ட் வைஸில் அது வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. 2வது பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான பொசிஷன். ஏன்னா ஆச்சியும் சரி 777ம் சரி ஒரு சேம் ஒரு நேர்கோடு அப்படின்னு சொல்ல, ரெண்டுமே டேஸ்டியாக இருக்குது. பட் ஒரு என்ன சொல்கிறது, சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி வந்து 2nd பொசிஷனில் இருக்குது. அது ஒன்றுமே நல்லா நிறைய கோவா போட்டிருக்காங்க, நல்லாவே இனிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்குது. பட் சாஃப்ட்னஸ் வச்சு 777 தான் வின் பண்ணுது, நம்பர் 1ல் இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுக்குறேன். ஏன்னா இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மற்ற குலாப் ஜாமுன் விட இது சைஸ் நல்லாவே பெருசாக இருந்தது. அண்ட் நீங்கள் கட் பண்ணும்போதும் கவனிச்சிங்களான்னு தெரியல, இது கட் பண்ணும்போது மட்டும் சாஃப்டாக கட் ஆச்சு. அண்ட் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது குலாப் ஜாமுன். டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த 777 பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டேஸ்ட் அண்ட் இந்த ஒரு இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 777 தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதான் எல்லாமே டேஸ்டியாக இருக்குது, எல்லாமே சூப்பர் தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஒப்பீனியனில் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 777. அண்ட் அடுத்து ஆச்சியும் நல்லா தான் இருக்குது, ஆஷிர்வாதும் நல்லா தான் இருக்குது, MTR நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ. ஸோ நான் ஆனஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன் எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட தாட்ஸு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ ரெக்வஸ்ட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் வீட்டில் செஞ்சு இந்த தீபாவளி வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க. எல்லாருக்குமே என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணதும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது இருக்கும். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.